ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சண்டே ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால கடைக்கு போகலான்னு காலையில் பிளான் பண்ணி வச்சுருந்தோம் பர்ச்சேஸ்க்காக. அதனால் ஆஃப்டர்நூன் எதுவும் சமைக்க வேண்டாம், ஷாப்பிங் போயிட்டு வரும்பொழுது ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் போனோம். இன்றைக்கி நம்மள ஊரில் பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொப்பி வாப்பா பிரியாணி அப்படிங்கிற ஸ்டால் இது. ஏகப்பட்ட கூட்டம், அதாவது ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நிறைய கூட்டம் இருந்துச்சு. இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால நிறைய பேர் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா. இது வந்து உள்ள கடைக்குள்ளே பில்லு போட்டுட்டு அதை சேல் பண்ணுற இடம். எல்லாருக்குமே ஒருத்தருக்கு ஒரு பிரியாணி தான் கொடுத்தாங்க, 2 3 அந்த மாதிரி கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு வர்ற 300 பேருக்கு தான் இந்த பிரியாணி அப்படின்னு வேறு சொல்லியிருந்தாங்க. மேலேருந்து கொண்டு வராங்க பாருங்கள், கொண்டு வந்துட்டு கீழே சேல்ஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட் டே அப்படின்றதுனால அவ்வளோ கூட்டம் இருந்தது போல் இருக்குது. இன்னும் போக போக எப்படி இருக்குன்னு தெரியல. நம்மளும் இந்த பிரியாணி தான் வாங்கிட்டு இன்றைக்கி நாள் கழிஞ்சது. எவ்வளோ தூரத்துக்கு இருக்காங்க பாருங்கள். அவர் வந்து வாங்கிட்டு வெளியில் வராரு ஒருத்தர். அவ்வளோ தூரத்துக்கு ஷீட் வேறு போட்டு வச்சுருக்காங்க. லைனாக தெரியுது பாருங்கள், எவ்வளோ தூரத்துக்கு லைன் இருக்காங்க. மெயின் ரோட்லேயே இந்த கடை இருக்குது, அதனால் கூட்டமும் ஜாஸ்தியாக இருக்குது. வெளியில் அவுட்டர் இது டெக்கரேட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு டே அப்படிங்கிறதுனால. எவ்வளோ தூரம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே க்யூவில் நின்று வாங்கிட்டு போகிறாங்க. ஏதோ கோயில் தரிசனத்துக்கு போகிற மாதிரி அவ்வளோ க்யூ பாருங்கள். நாமளும் இதே க்யூவில் நின்று பிரியாணி வாங்கியாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. உங்களுக்கு பிரியாணி பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.